Redmi Note 10 சீரிஸ் இந்த சீரீஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது மார்ச் 4 அன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடசஸர் மாதிரியே இதுலேயும் 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்று லைட்டர் வேரியன்ட் Note 10, Note 10 Pro, Note 10 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த 5G வேரியன்ட் Note 10 Pro Max 5G-யாக இருக்கலாம், இல்லைனா Note 10 Pro 5G இந்த பேரில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட பாக்ஸ் இமேஜஸ் ரிவீல் ஆயிடுச்சு, ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரெட்மி நோட் 10 சீரீஸ் உடைய லீக்டு ரூமர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சேனல், அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ரெட்மி நோட் 10 சீரீஸ் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி பிராண்டே அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் டீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரெட்மி நோட் 10 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Note 9 விட உங்களுக்கு பெரிய அப்கிரேட் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எஸ்பெஷலி கேமரா செக்மெண்ட்டாக இருக்கட்டும், டிஸ்பிளே செக்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே சமயத்தில் டச் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க போகிறதா தெரியுது. இவங்க ரிவீல் பண்ணியிருக்க இமேஜஸ் அண்ட் டீசர்ஸ் பார்க்கும்போது சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சோர்சஸ் மூலியமாக ரூமர்ஸாக வந்த ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி பார்க்கும்போது ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டிங்காக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, ரெட்மி நோட் 10 சீரீஸில் லைட்டர் வேரியன்ட், அதாவது ரெட்மி நோட் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ ரிவீலாக இருக்குது. அதோட இதோட ஃபர்ஸ்ட் சேலே மதுரையில் ஒரு கடையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேலுக்கு இருக்கிறதாவே தெரிய வந்திருக்கு. ஸோ இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோவில் பார்க்கும்போது இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட கொடுக்குறாங்க. ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா செக்மெண்ட் உங்களுக்கு மீ 11 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கேமரா அலைன்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ரொம்பவே சின்னதாக சென்டர் பஞ்சோல் நாச்சோட லான்ச் ஆக போகிறதா தெரியுது இந்த அவுட்லுக் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லை, சர்ப்ரைசிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமலட் பேனலில் இவங்க லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ் இமேஜஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோவும் ரிவீல் பண்ணுது. அமலட் பேனல் அப்படின்னு சொல்லும்போது ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. கூடவே இது ஃபுல் HD+. அது மட்டும் இல்லை, இது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் லான்ச் ஆகிற மாதிரி தான் ஹேண்ட்ஸ் ஆன் இமேஜஸில் ரிவீலாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மியுடைய நோட் 10 ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனை தான் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. இது ஸ்னாப்டிராகன் 678 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த சிப்செட் கூடவே இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 லேட்டஸ்ட் வெர்ஷன் MIUI 12 தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா ஹேண்ட்ஸ் ஆன் இமேஜில் ரொம்பவே கிளியராக ரிவீலாக இருக்குது. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி குவாட் கேமரா, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது டைப் சி போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக், டுவல் சிம் ஸ்லாட்டோட இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ இதுதான் ரெட்மி நோட் 10 4G ஸ்மார்ட் ஃபோன் உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ வரைக்கும் ரிவீலாக இருக்குது. அடுத்ததாக ரெட்மி நோட் 10 சீரீஸில் ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் ஆக போகிறதா ரூமர்ஸ் வருது. எஸ், ரெட்மி நோட் 10 ப்ரோ 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அவுட்லுக் வைஸ் உங்களுக்கு ரெட்மி நோட் 10 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ரியர் சைடில் குவாட் கேமரா தான் கொடுக்குறாங்க. சென்சார்ஸ் எல்லாம் அகைன் அலைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ 11 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அவுட்லுக் இருக்க போது. ஃப்ரண்ட்டில் இதுவும் சென்டர் பஞ்சோல் நாச்சோட தான் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமலட் பேனல் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியர் சைடில் உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலோட வருது. ஃப்ரண்ட்ல கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ உங்களுக்கு 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது இது ஸ்னாப்டிராகன் 732Gல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஸ்னாப்டிராகன் 732G அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இது போக்கோ X3ல கொடுத்த அதே சிப்செட் தான் 8 nm ப்ராசஸ் பண்ண ஒரு ஆக்டோகர் சிப்செட். GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 618. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கேமிங்காக இருக்கட்டும் எல்லாமே இது பெஸ்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணும். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 11 தான் கொடுக்குறாங்க. MIUI 12 லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸோட தான் இவங்க லான்ச் பண்ணுறதா தெரியுது. அதே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் குவாட் கேமரா தான் 108 மெகா பிக்சலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற சென்சார்ஸ் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரிய வரல. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh கிட்ட, மேபி 5050 mAh இவங்க லான்ச் பண்ணலாம். 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அடுத்ததாக ரெட்மி நோட் 10 சீரீஸில் ஹையர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ 5G இல்லைனா
ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் 5G எந்த பேரில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்களுடைய நோட் 10 சீரீஸில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் வந்து அவுட்லுக் இப்போ ரிவீலாக இருக்க வரைக்கும் உங்களுக்கு மீ 11 மாதிரி தான் கிளாஸ் பேக் பேனல், ஃப்ரண்ட் பேனல் கொரில்லா கிளாஸோட கொடுக்க போகிறாங்க. இதுவும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் லான்ச் ஆகிற மாதிரி தான் அவுட்லுக்ஸ் எல்லாம் ரிவீலாக இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோ 5G உடைய டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இது IPS LCD பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதுவும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீலாக இருக்குது. கூடவே பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே எவர். ஸோ உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்க போகுது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஒரு புது 5G சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. Snapdragon 768G. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷாமி வந்து சைனாவில் ரெட்மி K30 சீரீஸில் எக்ஸ்ட்ரீம் எடிஷன் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இந்த சிப்செட்டோட தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக தான் இருந்தது. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 7 nm ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட், ஆக்டோகர் சிப்செட் தான். இந்த ப்ரைம் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.8 GHz கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு கோர் வந்து 2.2 GHz கொடுத்துருக்காங்க. 6 கோர் வந்து 1.8 GHz வந்து கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 620. இதுவும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 11 லேட்டஸ்ட் MIUI 12 தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஓவராலாக Snapdragon 768G உடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்க போது. இன்னும் சொல்ல போனால் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ரெட்மி K30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் எடிஷன் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. கேமிங் எல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்க போது. ஐ ஹேண்ட் எல்லாமே வந்து எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸும் இல்லாமல் வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப்செட்டாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அகெயின் இது ஒரு 5G சிப்செட். ஸோ வந்து 5G நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி, கம்பேட்டபிலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இதோட ரேடியோ பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 3 ரேடியோ பேண்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். N41, N78, N79. ஸோ இந்த ரேடியோ பேண்ட்ஸில் வந்து N78 அண்ட் N79 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் அண்ட் சைனா இங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேடியோ பேண்ட் வந்து எவ்வளோ தூரம் கம்பேட்டபிளாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா இதோட ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 உங்களுக்கு N78, N79 வந்து 4900. ஸோ அந்த ஸ்பெக்ட்ரம் எல்லாம் இந்தியாவில் ஆப்ஷன் வருமா வராதான்னு தெரியல. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே N41 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2500 MHz ஸ்பெக்ட்ரம். ஸோ வந்து இந்த ரேடியோ பேண்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா வந்து ஒரு ரேடியோ பேண்ட் வந்து இந்தியாவில் 5G கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட ரெட்மி நோட் 10 ப்ரோடைய 5G வேரியன்ட் உடைய கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 108 மெகாபிக்சல் குவாட் கேமராவில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 5000 mAh கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோ சீரீஸ்லேயே வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ 5G வந்து பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒருவேளை இது AMOLED பேனலில் இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் இந்த சீரீஸில் ரெட்மி நோட் 10 ப்ரோ 5G. ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸில் ரெட்மியை டீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க Z ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரோட கொடுக்குறாங்க. ஸோ இது யூஸ்வலாக ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுக்கறது. ஸோ அந்த ஃபீச்சரோட தான் ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸ் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு 3.5 ஆடியோ ஜாக், டைப் சி போர்ட், IR பிளாஸ்டரோட தான் லான்ச் ஆக போது. 3மே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் ஒரு காமன் ஃபீச்சர்ஸாக இருக்க போது ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸில். ஸோ ரெட்மி நோட் 10 சீரீஸில் இப்போ வரைக்கும் ரிவீல் ஆன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீரீஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.